என்னது பப்ஜானாயா உங்களை குடிச்சுட்டியா அலையா போட்டா அப்படியா உன்னை மட்டும் பிடிச்சா எனக்கு போம்போ அம்மா வாயை தான் நினைக்கிறேன். மக்களே நாக்களை என்னடா தகதிமைத்த ஆடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தாப்புலாம் சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 சிக்கன் கிரேவியை போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி படுதா விரிச்சு இந்த மாதிரி கொட்டி தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது காசை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு வரைக்கும் அடைச்சி செத்தாலும் சாவாம தவிர 10 ரூபா கொடுத்துருக்கோம், சிக்கனை பூரா போட்டு எரிஞ்சு விடலாம் அப்படின்னு நினச்சி மாப்பிள்ளை போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் ஜாலியாக பேசி வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொழுதுபோக்கில் இப்படியே போயிடும். எப்படியா இருக்குன்னு பாருங்க. மாப்பிள்ளை எப்படி பேசுகிறாங்க முதல்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி இழுத்து தள்ளிட்டாப்புல. மாப்பிள்ளனால உட்காந்து திங்க முடியல, காசை கொடுத்துட்டான் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தின்னு போட்டதவே திரும்ப திரும்ப தின்னுக்கிட்டு இருக்கான். வெளிநாட்டில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் போகும். அப்படியே கஷ்டங்கள் கவலையெல்லாம் இந்த ஒரு பிரியாணிலே முடிஞ்சு போயிடும். மிச்சம் இருந்த காசுக்கு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சாச்சு. எல்லாரும் ஷேர் பண்ணி ஜாலியாக தான் இருப்போம். இது ஒரு பக்கெட்டு. அடுத்து இதில் இருக்க நெகட்டிவை சொல்கிறேன்.